இந்த ஆயுதத்தால் நீ போரிடு என்று கூறிவிட்டு பாசுபதாஸ்திரத்தை கொடுத்துவிட்டு சென்றார். அந்த அஸ்திரத்தை கொண்டு அசுரர்களை அழித்து கொண்டிருந்தான் சுப்பிரியன். அதை கண்டு பதறிப்போன தாருகை பார்வதி தேவியை வணங்கினாள். பார்வதியும் வந்தாள். வேண்டுமரம் கேள் என்று சொல்ல, தாயே, என் வம்சம் அழியாதிருக்க வேண்டும், அருள் புரியுங்கள் என்று சொல்ல, பார்வதியும் உன் வம்சம் அழியாது, கவலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். பிறகு சிவனிடம் வந்து, பரமேஸ்வரா, அவள் வம்சத்தை காப்பாற்றுவதாக வரம் கொடுத்திருக்கிறேன், அது நிறைவேற தாங்கள் தான் அருள் புரிய வேண்டும் என்று கேட்க, அதை கேட்ட சிவன் கோபப்பட்டார். அது அரக்கர் வம்சம். அவர்கள் மானிடர்களையும் தவமுனிவர்களையும் தேவர்களையும் கூட தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவே அவர்களுக்கு தொழிலாக இருக்கிறது. அந்த வம்சத்தை ஏன் காப்பாற்ற வேண்டும்? அவ்வாறான வரத்தை ஏன் தந்தாய் என்று பார்வதியிடம் அவர் கோபப்பட்டார். அதை கேட்ட பார்வதி, மன்னிக்க வேண்டும் அரசே, தர்மம் உள்ளவரை அதர்மமும் இருக்கத்தான் வேண்டும். அப்பொழுதுதான் பிரளயம் உண்டாக ஏதுவாக இருக்கும். இதுதான் உலக நியதி. அதனால் தாருகை இந்த யுகம் முடியும் வரை வனத்திலேயே வசித்திருக்கட்டும். அவள் மூலமாக அசுரர்கள் விருத்தியாகட்டும். அதற்கு தாங்கள் தான் கருணை புரிய வேண்டும் என்று சொல்ல சிவபெருமானுக்கும் புரிந்தது. சரி தேவி, உன் விருப்பப்படி இந்த யுகம் முடியும் வரை தாருகை இங்கிருந்து இனவிருத்தி செய்ய சம்மதிக்கிறேன். ஆனால் சிறையில் இருப்பவர்களை காப்பாற்றுவதாக நான் வாக்களித்திருக்கிறேன். அதனால் நாம் இங்கேயே இருந்து அசுரர்களால் துன்பம் நேராதவாறு பாதுகாக்க வேண்டும். இந்த யுகம் முடிந்து அடுத்த யுகம் ஆரம்பமாகும் போது மகாசேனன் மகன் வீரசேனனால் தாருகையும் அவன் இனத்தாரும் அழிக்கப்படுவார்கள் என்று சிவன் சொன்னான். அதற்கு பார்வதியும் சம்மதித்தாள். அதன்படி சிவபெருமான் போகேஸ்வரர் என்ற பெயரில் அங்கு கோவில் கொண்டு சிறையில் இருப்பவர்களுக்கு துன்பம் நேராதவாறு காத்து வந்தார். அடுத்த யுகம் ஆரம்பமானது. நைஷதம் என்ற பட்டணத்தை ஆண்டு வந்த மகாசேனனுக்கு வீரசேனன் என்ற மகன் பிறந்தான். அவன் 12 ஆண்டுகள் பார்த்திவலிங்க பூஜை செய்து வந்தான். அவன் பூஜைக்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்து அவனுக்கு மரத்தால் செய்த மீனை ஈயத்தால் அலங்கரித்து கொடுத்தார். வீரசேனன் அதை பெற்றுக்கொண்டு வணங்கி நின்றான். பிறகு பேசிய சிவபெருமான், வீரசேனா, நீ மரக்கலங்களுடன் சேனைகளுடன் தாருகை வனத்திற்கு செல்ல வேண்டும். அந்த வனத்திற்குள் நீ மட்டும் தனியாக செல்ல வேண்டும். அங்கு என்னால் தோற்றுவிக்கப்பட்ட திருக்கோவிலான போகேஸ்வரலிங்கத்தை பூஜித்து வழிபட வேண்டும். அங்கு உனக்கு பாசுபசாஸ்திரம் கிடைக்கும். பிறகு பார்வதி தேவியை வேண்டி அவள் அருளையும் பெற்றுக்கொண்டு தாருகைக்கு முன்னால் செல்ல வேண்டும். உன்னை கண்டதுமே அவளுடைய பலம் குறைந்து போகும். அதற்கு பிறகு தாருகை, தாருகன் மற்றும் அரக்கர்களை வதம் செய்ய வேண்டும். இவ்வாறு சிவன் கூறினார். அவ்வாறே வீரசேனன் மரக்கலங்களோடு தாருகை வனத்திற்கு சென்று அரக்கர்களை வதம் செய்து தானே மன்னனாக முடிசூடி கொண்டான். அத்தியாயம் 12. யார் இந்த நந்தி? சிவன் வழிபாட்டிற்கு முன்னால் நந்தி ஏன் இருக்கிறார்? முன்னொரு காலத்தில் சிலாதார்